எல்லா தப்பும் செஞ்சது இவளும் இவ குடும்பமும் மட்டும்தான். இவங்கள தான் தூக்கி உள்ள போடணும் அப்படின்னு வந்து இப்ப கரெக்டா சாட்சிகளோட நிரூபிக்க, இப்ப எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி தங்கமயில் குடும்பத்துக்கு கிடைக்க போற பெரிய ஆப்பும் தங்கமயில் வில்லியாக போறதுக்கான ப்ரெடிஷன் தான் அது. ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து கோர்ட்ல போயிட்டு எல்லார் முன்னாடியும் தங்கமயில் ஆமா இந்த குடும்பம் தான் என்னை கொடுமைப்படுத்துச்சு, எல்லாமே என்னை இவங்க பண்ணதுதான், ஆனா எனக்கு வந்து என் மாமா கூட நான் சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு அப்புறமா தான் அந்த ஜட்ஜே கேட்டுறாரு தெளிவா என்ன நடக்குதுங்க. அந்த லேடி வந்து என்ன சொல்றாங்கன்னா அவங்க உடல் ரீதியா துன்புறுத்தினார் அந்த ஹஸ்பண்ட்னு சொல்றாங்க. ஆனா அதுக்கப்புறமும் வந்து அவர் கூட சேர்ந்து வாழணுங்கிறாங்க. என்ன நடக்குதுங்க அப்படின்னு வந்து கேட்டதுக்கு அப்புறம் ஒரு பொண்ணா பிறந்தா அப்படிதானே சார் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசனத்தை பேசி அதே விஷயத்த பாக்கியமும் சொல்றாங்க. இப்பவும் நாங்க கேஸை வாபஸ் வாங்க தயாரா இருக்கோம். இனிமே வந்து வரதட்சணை வாங்க மாட்டேன்னு அந்த குடும்பம் சொல்லணும். 80 பவுன் போட்டிருக்கேன் சார், 80 பவுன் அப்படிங்கும் போது தான் இவ்வளவு நாளா வந்து யோசிக்காத மீனாவுக்கு திடீர்னு ஒரு யோசனை வருது. கூடவே இன்னொரு ஐடியாவும் சேர்ந்து வருது. ஸோ இப்போ இந்த சமயத்துல தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து யாரும் எதிர்பார்க்காத திருப்பமா, அதுவும் முக்கியமாக பாக்கியமும் மாணிக்கமும் எதிர்பார்க்காத திருப்பமா ஒரு விஷயம் நடக்குது. என்னன்னு வந்து பார்த்தா, உங்களுக்கு ஆதரவாதாமா நாங்கள் பேசுகிறோம், போகிறோம் நாங்கள் பேசுகிறோம், நீ கவலைப்படாது, செய்ய வேண்டிய நேரத்தில் செஞ்சிடறோம் அப்படின்னு நேராக வந்து முத்துவேலும் சக்திவேலும் சாட்சியை சொல்றதுக்கு அந்த கூண்டில் ஏறி அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஏன் தங்கச்சி வீடு அந்த மாதிரி ஒரு மோசமான குடும்பம் கிடையாது, யாரையும் கஷ்டப்படுத்த மாட்டாங்க, காயப்படுத்த மாட்டாங்க, கொடுமைப்படுத்தினதா சொல்றதெல்லாம் போய் அவங்களுக்கு ஜாமீன் கொடுத்துருங்க, அதுக்கப்புறம் நான் தீர விசாரிச்சுக்கோங்க, முதல்ல அவங்களை வெளில விட்டுறதான் சார் நல்லது அப்படிங்கிற மாதிரி பேச ரெண்டு பேரையுமே அடுத்து சக்தி வேலும் ஏறி இதெல்லாமே போய் இந்த குடும்பம் சொல்றதான் போய் அப்படின்னு வேற அவரும் சொல்லிடுறாரு. இதை வந்து பாக்கியமும் மாணிக்கமும் எதிர்பார்க்கல, தங்கமயிலும் எதிர்பார்க்கல, அதனால உடனடியா பெயில் கொடுத்துட்றாங்க. அந்த லாயர் இப்போ என்ன சொல்கிறாரு அப்படின்னா வந்து இப்போ நம்ம கேஸை வாபஸ் கூட வாங்க முடியாது, ஏன்னா வந்து வாபஸ் வாங்கினோன்னா வந்து ஏதோ நம்ம பொய் சாட்சி சொல்லிட்டோங்கிற மாதிரி ஆனாலும் ஆகிடும், அதனால வந்து இப்போ நம்ம ஏதாச்சும் அவங்கள்ட்ட பேசிடுங்க, பேசி ஒரு சுமூகமாக ஒரு முடிவுக்கு வாங்க அப்படின்னு வந்து சொல்ல இப்போ தான் பயம் அதிகமாகுது தங்கமயிலுக்கு. அம்மா நான் அப்போவே சொன்னம்மா அதெல்லாம் வேணாம் நீ ஏமா நீ கேட்காம இருந்த அப்படின்னு வந்து பேசிக்கிட்டு இருக்க. இதுக்கிடையில வந்து பாண்டியன் ஷோஸை வந்து இப்போதைக்கு வந்து அந்த ஃபேமிலியில் எல்லாரும் கையெழுத்து மட்டும் போட்டு போயிடுங்க, டெய்லியும் வந்து கையெழுத்து மட்டும் போடணும், ஆனால் வந்து கேஸ் ஹியரிங்க்கு அடுத்து வரும்பொழுது அடுத்த ஹியரிங்க்கு அப்பியர் ஆயிடுறீங்க, நாங்கள் வந்து விசாரிக்கவும் செய்கிறோம், முதல்ல இது வந்து கொஞ்சம் பேசி தான் தீர்க்க வேண்டியது இருக்கும், நாங்கள் பேசிக்கலாம் அப்படிங்கிறாங்க. இந்த சமயத்தை தான் அப்படியே சரவணன் கடும் கோபத்தோட வெளில வராரு. வெளில வந்ததுக்கு அப்புறமா வந்து அந்த குடும்பத்தையும் மொத்தமா வந்து தூக்குறோம்ப்பா, விட மாட்டேன்ப்பா, நான் அம்மாவை கஷ்டப்படுத்தி அம்மா ஹாஸ்பிட்டல்ல மயங்கிருக்காங்கப்பா, அவங்களை ஏதாச்சும் பண்ணணும்ப்பா அப்படிங்க, பெசாமர்றா நம்ம எந்த தப்பு செய்யலாம் நமக்கு தெரியும்ல, நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு முத்துவேல் சக்திவேல் அவங்களோட கையை பிடிச்சி, முத்துவேல் கையை பிடிச்சி என் குடும்பத்தையே வந்து எப்படியோ காப்பாற்றி வெளில கொண்டு வந்துட்டீங்க, ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொன்னதுக்கு அப்புறமா இதோட விட முடியாது அப்படிங்கிறாரு அவர். ஒன்று வந்து எல்லாச்சு அப்படின்னு வந்து பார்த்தா என் தங்கச்சி குடும்பத்தை கஷ்டப்படுத்தி என் பொண்ணையும் சேர்த்து வச்சு உள்ளார வந்து உட்கார வச்சவளை நான் விடவே மாட்டேன், அந்த குடும்பத்தை பழி வாங்குறோம், அந்த குடும்பம் செஞ்சது தப்பு அப்படிங்கிறத அவங்க உணரணும், அதுக்கான வேலையில் இருக்கணும். ஏன்னா வந்து இன்னும் அவங்க அந்த கேஸை வாபஸே வாங்கல அப்படிங்கும் பொழுதே வந்து கிட்டக்க திரும்பி சம்மந்தி அப்படின்னு கிட்டக்க வராங்க. பாக்கியம் வந்துட்டு சம்மந்தி இப்போ கூட ஒன்றும் இல்லை சம்மந்தி, நாங்கள் கேஸை வாபஸ் வாங்கிடுறோம் சம்மந்தி, என் பொண்ணை மட்டும் ஏற்றுக்கிட்டீங்கன்னா அப்படிங்கும் போது ஏய் அப்படின்னு ஒரு சவுண்டு கேட்குது. பார்த்தா பக்கத்தில் பாக்கியத்துக்கு பக்கத்தில் கோமதி நின்று பலார் அப்படின்னு ஒன்று விடுறாங்க. இதையும் போய் கேஸ் கொடுப்போம், என்ன நடக்குதுன்னு பாரு, நீங்க கொடுத்தது பொய் புகார் நிரூபிச்சு மொத்தமா என் பையனுக்கு நான் டிவோர்ஸையும் சேர்த்து இதை வச்சே வாங்கி அவனுக்கு வேற ஒரு பொண்ணை கட்டி வைக்கல, அப்புறம் என் பேரை நான் மாத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேகமா கிளம்பி போக அதிர்ச்சியில மாணிக்கமும் பாக்கியமும் பார்க்கும் பொழுது தங்கமயில் போச்சுமா போச்சு அப்படின்னு இருக்காங்க. அப்படின்னு இருக்கும் போதே இப்ப நேரா வீட்டுக்கு வந்த உடனே இப்ப முதல் முறையா வீட்டுக்குள்ளார முத்துவேலும் சக்திவேலும் வேற வந்துடுறாங்க. அவங்களும் வீட்டுக்குள்ள வந்தோன்னே அண்ணன் எங்க அண்ணனுங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரே வந்து சந்தோஷமாகும் பொழுதே வந்து இப்ப இந்த குடும்பத்தை என்ன பண்றது, இந்த கேஸ் இன்னும் முடியல பாண்டியன், இப்போ வந்து இப்போதைக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா நமக்கு பெயில் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கும் பொழுதே டக்குன்னு பாண்டியன் என்ன பண்றாரு அப்படின்னா வந்து இல்ல இப்ப இந்த கேஸை நடத்திட்டவங்க நம்ம சைட்ல எந்த தப்பும் இல்லைன்னு நிரூபிச்சு நம்ம வெளில வரலாம், நம்ம எதுவும் குறுக்கு வழியெல்லாம் போக தேவையில்ல அப்படிங்கும் போது இப்பதான் மீனா முதல்ல வாயை திறக்கிறாங்க. குறுக்கு வழியில போக தேவையில்ல மாமா, ஆனா இன்னொரு உண்மையை அவங்க மறைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்ல உடனே வந்து ராஜி ஒரு பார்வை பாக்குறாங்க மீனா ஆமா அப்படின்னு தலையாட்டிட்டு டக்குன்னு இந்த பக்கம் வந்து எல்லாத்தையும் பார்த்து அவங்க இன்னொரு பெரிய பொய்யே மறைச்சிருக்காங்க, அது எங்களுக்கு தெரியும், இதை நாங்கள் முன்னாடியே சொல்லியிருந்திருக்கலாம், இன்னைக்கு அவங்க இந்த கோர்ட்ல வச்சு திருப்பி அந்த வார்த்தையை சொல்லும் பொழுதுதான் இவங்களுக்கு ஒரு ஆப்பை கொடுக்கணும்னு நான் முடிவு பண்ணமாமா அப்படிங்க. என்ன ஆச்சு என்ன விஷயம் அப்படின்னா, நான் வந்து அவங்கள்ட்ட போய் இந்த விஷயத்தெல்லாம் வந்து பேசி தயவு செஞ்சு பொறுமையா இருங்கன்னு சொன்னேன், ஆனா வந்து இன்னொரு விஷயத்த வந்து எனக்கு தெரியுங்கிறது அவங்களுக்கு தெரியும். என்ன அப்படின்னா
அவங்க போட்டதா சொன்னது 80 பவுன் நகையில 72 பவுன் நகை வந்து கவரிங் தான். அப்படின்னு ஷாக் ஆகலாம் திரும்பி பார்க்குறாங்க. என்னது 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 என்ன சொல்ற நீ அப்படிங்கும் போதே வந்து ஆமாம் பேங்க்ல இருக்குல்ல இப்போ நகை, அந்த நகையில் போய் பார்த்தோம்னா அதில் 72 பவுன் நகை கவரிங் தான். அதையும் வந்து இவங்க ஃபுல்லாகவே மறைச்சு தான் அந்த கல்யாணத்தையே பண்ணியிருக்காங்க. ஆனால் அங்கே மேடை இதில் கோர்ட்டில் போயிட்டு டைரெக்டாகவே அவங்க பொய்யாவே சொல்லியிருக்காங்க. இதை வந்து கோர்ட்டில் சொன்ன பொய்ன்னு ரெக்கார்ட் ஆகிருக்கும். நம்ம வந்து இந்த நகைகளை மட்டும் அவங்க கொடுத்தது போலி, இவ்வளோ பொய் தான் சொல்லியிருக்காங்க அவங்க அப்படிங்கிறத மட்டும் எப்படியாவது நிரூபிச்சா கூட போதும், கேஸ் அவங்க பக்கம் திரும்புறது மட்டும் இல்லாமல் அவங்களே தூக்கி உள்ள வச்சிடலாம். அப்படிங்கும் போது அதெல்லாம் வேணாம்ப்பா, அவங்கள உள்ள தூக்கி வைக்கணும்னா எனக்கு என்ன இல்லை அப்படின்னு பாண்டியன் சொல்லும் போதே உள்ள தூக்கி வைக்கணும்பா. அவளை, அவங்க அம்மாவை, அவங்க அப்பாவை, நம்ம குடும்பத்தை கஷ்டப்படுத்தினவங்க, நம்ம குடும்பத்தை ஜெயிலில் உட்கார வச்சவங்க அத்தனை பேத்தி உள்ள தூக்கி வைக்கணும்பா அப்படின்னு சரவணன் வராரு வெளில. சரவணன் வந்துட்டு இதை பண்ணியே தீர்றோம் அப்படின்ட்டு, இதே நான் முன்னாடியே சொல்லலை அப்படின்னா அவங்க அப்போ இது எப்போ நடந்துச்சுன்னா எங்களுக்கு தாலி பிரித்து கோக்கும் போது நடந்தது, அவ்வளோ முன்னாடி. அப்போ வந்து அவங்க திருப்பி சொன்னாங்க, தயவு செஞ்சு என் பொண்ணோட வாழ்க்கை போயிடும் நானும் ராஜி அதனால தான் பேசாமல் இருந்தோம். அப்படிங்கும் போதே வந்து இப்போ சொல்லிட்டல்லம்மா பார்த்துக்கலாம் அப்படின்னு இப்போ எந்திரிச்சு சக்தி வேலை ஒரு மீசையை முறுக்கிட்டு இருக்காரு. முறுக்கிட்டு நேரம் வந்து இதை வந்து கரெக்டாக டீல் பண்ண வேண்டிய விதத்தை தான் டீல் பண்ணணும். இது வந்து ரொம்ப கை வச்சு இப்போ நம்ம ஏதாச்சும் நான் பண்ணி வெளில எடுத்து வந்துட்டோம் அப்படின்னா வந்து நீங்கள் தான் மாற்றி வச்சிட்டீங்கன்னு சொல்லுவாங்க. வாங்க நான் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன் அப்படின்னு வந்து அவர் கூப்பிட்டுட்டு நேராக ஸ்டேஷனுக்கே கூப்பிட்டு போகிறார். போயிட்டு இந்த பொண்ணை வந்து இந்த பொண்ணு குடும்பத்தில் போட்ட நகை எல்லாமே போலி, அதை வந்து அந்த நகையை தான் நாங்கள் 80 பவுன் போட்டோம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இதை வந்து நாங்கள் இது இப்போ அந்த பேங்க்ல வந்து இது இருக்கும், ரெக்கார்ட் இருக்கும், யார் எப்போ கடைசியாக லாக்கர் ஓப்பன் பண்ணாங்கன்ட்டு, எப்போ ஓப்பன் பண்ணதுன்னு தெரியும் கடைசியாக. அதுக்கப்புறம் இப்போ தான் லாக்கர் ஓப்பன் பண்ண போகிறோம். நீங்கள் வாங்க, நீங்கள் நேராக வந்துட்டு அங்கே போய் அந்த உங்கள் கண்ணு முன்னாடியே வீடியோ ஆதாரத்தோட நகையை வெளில எடுப்போம் அப்படின்னு சப் இன்ஸ்பெக்டர் சொல்ல அவங்களும் நேராக சேர்ந்து கிளம்பி வர நேராக அங்கே போய் வந்து அந்த வீடியோவே எடுக்கிறாங்க. வீடியோவே எடுத்து பார்த்தா அது உள்ளே இருக்க நகையெல்லாம் கருத்து போன நகையாக வெளில வருது. இதை வந்து அவங்க போட்டது வந்து இதுக்கு சீட்டிங் அப்படிங்கிறது கிடையாது. ஆனால் அவங்க கோர்ட்டில் சொன்னது வந்து சீட்டிங். நாங்கள் நகையெல்லாம் கேட்கல, ஆனாலுமே அவங்களே 80 பவுன் போடுறேன்னு சொல்லிட்டு 72 பவுன் கவரிங் தான் போட்டிருக்காங்க. போட்டுட்டு ஆனால் வந்து மேடை ஸ்டேஜ்லேயே ஏறி அந்த கோர்ட்டில் சாட்சி கவுண்டிலே வந்து அதே தான் சொல்லியிருக்காங்க. நாங்கள் வந்து இல்லை நாங்கள் அவ்வளோ போட்டோம் இவ்வளோ போட்டோன்ட்டு. இந்த குடும்பமே ஒரு ஃப்ராடு குடும்பம். இதை நிரூபிக்கிறதுக்கு இது ஒரு பாயிண்ட். இதே மாதிரி நான் ஒவ்வொரு பாயிண்டாக கொடுக்குறோம். கல்யாணத்துக்கு அப்போ போய் சொன்னது எல்லாத்தையும் சொல்கிறோம். இவங்க மேலே வந்து இப்போ வெறும்னே சிவில் கேஸ் இல்லை, கிரிமினல் கேஸாகவே எங்களை ஏமாத்தினாங்க குடும்பத்தை அப்படிங்கிறத சொல்கிறோம். அதே மாதிரி என் வீட்டுக்கே வந்து என் வீட்டுக்கு திருட வந்தாங்க, அதுக்கும் சேர்த்து கேஸ் போடுறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. நம்ம கடையில் ஒரு 10,000 ரூபாய் வந்து திருடி இருக்காங்கப்பா அப்படின்னு சொல்ல, 10,000 அப்படின்னா அதுக்கு மேலேயே கொஞ்சம் திருடி இருக்காருப்பா, அந்த ஆளு ஒருத்தட்ட வாங்கிட்டு பாக்கெட் வச்சுட்டு போயிட்டார், அதுக்கும் கேஸ் கொடுப்போம்ப்பா அப்படின்னு வந்து இந்த பக்கம் சரவணன் சொல்ல, எல்லா வகையிலையுமே இப்போ கேஸ் இவங்க பக்கம் திருப்பி விட்டு அவங்க வந்து டிவோர்ஸ் கேஸுக்கு எகென்ஸ்டாக ஒரு கேஸ் கொடுத்தாங்கல்ல, டொமஸ்டிக் வயலன்ஸ், அவங்க வந்து கிரிமினல் 420 கேஸ் போட்டதுனால இப்போ தங்கமயில் குடும்பத்தையும் தூக்கி உள்ள வச்சாதான் கரெக்டாக இருக்கும். வெளில வந்துட்டு தங்கமயில் உடனே அவங்கள பழி வாங்குறதுக்காக கம்ப்ளீட்டாக வில்லியாகி இந்த கதையோட வில்லியாக போகிறாங்களா, இல்லை தங்கமயில பாவம்னு சொல்லி இந்த குடும்பம் சேர்த்துக்கிச்சு அப்படின்னா அதை வந்து மக்கள் ஏற்றுப்பாங்களா? உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத சொல்லுங்கள். பட்ட கஷ்டத்துக்கு திருப்பி அவங்களும் படணும் அப்படின்னு நினைக்கிறீங்களாங்கிறத சொல்லிட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா சிறகடிக்க ஆசையில் ரோகிணி முத்துக்கிட்ட சிக்கின ஒரு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் நடக்க போது, அதுக்கான ப்ரெடிக்ஷனும் இருக்கு நம்ம சேனல்ல, அதையும் பாருங்க. ஒருவேளை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சிறகடிக்காசை, மகாநதி, பாண்டியன் ஸ்டோர்ஸ், அப்புறமா ஐயனார் துணை, இதில் எல்லா சீரியல்ஸுக்குமான ப்ரெடிக்ஷன், வேற என்ன சீரியலுக்கான ப்ரெடிக்ஷன் போடலாம் அப்படிங்கிறதையும் சொல்லுங்க. கூடவே வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து நம்மளோட இன்னொரு சேனலான இடம்பொருள் நவ்வையும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.